நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருந்த இடம் இது தாங்க. விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கடை பேர் வந்து விருந்துங்க. எனி டைம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து பிரியாணி, கபாப் எல்லாமே கிடைக்கும். இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் கீழேங்க. அதாவது பசவங்குடி நேஷ்னல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. எனி டைம் கூட்டமாக இருக்கும். நைட்டில் மட்டும்தாங்க அந்த கடை இருக்கும். இங்கே வந்து பிரியாணி, கபாபு, இட்லி, சிக்கன் குழம்பு எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். அங்கே ஒரு கடை தெரியுது பார்த்தீங்களா, அது சாட்ஸுங்க. அங்கேயும் எனி டைம் கூட்டமாக இருக்கும். மொத்தம் 3-4 கடை இருக்குங்க ஃப்ளேவருக்கு கீழே. இந்த கடை ரொம்ப ஃபேமஸுங்க. எனி டைம் கூட்டமாக இருக்கும். நாங்கள் இதோட 3-4 தடவை போயிருக்கோம். பாருங்கள், அவரும் யூடியூப் இது வீடியோ தான் பண்ணிகிட்டு இருக்காரு கனடாவில். இது பாருங்கள், பிரியாணி ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். பீஸ் நல்லா அதிகமாகவே இருக்கும். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க தமிழ்நாடு ஸ்டைலில். ஆக்சுவலாக தமிழ் ஆளுங்க தான் அவங்க. குஸ்கா ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமா கபாப் ஆஃப் பிளேட் வாங்கியிருந்தேங்க. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பெங்களூர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் 3 தடவைக்கு மேலே போயிருக்குங்க. கொஞ்சம் மசாலா அதிகம், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் ரொம்ப அதிகங்க. குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த மரத்துக்கு கீழே இருக்குது இந்த கடை, இந்த ஃப்ளேவர் பக்கத்தில். எனி டைம் கூட்டமாக இருக்கும். பெங்களூர் சைடு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் நல்லா இருக்குங்க. இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் விவிபுரம் போயிருந்தோம். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.